இந்த மோனிகா எப்படி பறந்தது? ஐசக் இங்கே இருக்கிறான். ஒன்னா நம்பர் முட்டா பொண்ணா இருக்குதே இது. மோனிகா இன்னைக்கு வேற ரொம்ப குளிருதுமா. இந்த குளிர்லயே நம்ம ஸ்கூலுக்கு போறோம். அண்ணே அங்க பாருங்க, ஐசக் எவ்வளவு ஜாலியா நாய்க்குட்டி கூட விளையாடிட்டு இருக்கானிட்டு. ஆமா மோனிகா பாரு, நம்ம எல்லாம் இங்க குள்ளூர்ல ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கோம். அவன் ஜாலியா உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கான். பேசாம ஒண்ணு பண்ணலாம், அவனையும் கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிடலாம். சரிண்ணே, செம்ம ஜாலியா இருக்கும். ஐசக் நீ என்ன நாய்க்குட்டி கூட விளையாடிட்டு இருக்க? வா ஸ்கூலுக்கு போலாம். என்னது வரமாட்டியா? இரு உன்னை ஸ்கூலுக்கு தூக்கிக்கிட்டு போயிடுறேன். அப்பதான் தெரியும் உனக்கு குள்ளூர்ல ஸ்கூலுக்கு போறது எப்படி கஷ்டமா இருக்கும்ட்டு. வா பாப்பா. ரபு, ஐசக்க கூட்டிட்டு எங்க போற? அம்மா நாங்க இவனை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு போறோம். சோம்பேறி பையில அவனை இறக்கி விடுறா. இன்னைக்கு நியூ இயர். என்னது இன்னைக்கு நியூ இயரா? அப்படின்னா அம்மா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஸ்கூலுக்கு போலியா? அப்படின்னா சரி, கடைக்கு போயிட்டு கேக் வாங்கிட்டு வா. சரிம்மா கேக் வாங்கிட்டு வரோம். அண்ணே அப்படியே நம்ம பெரிய பெரிய பலூன்லாம் வாங்கிக்கலாம்ண்ணே. சரி மோனிகா, பெரிய பலூனை வாங்கி ஐசக் அப்படியே ஆகாயத்துல பறக்க விட்டுடலாம். சரி. அங்கிள் அந்த கேக்கு கொடுங்க. அதோ தரம்பா. அப்படியே உங்க கடையிலே ரொம்ப பெரிய பலூன் இருந்ததுன்னா அதை கொடுங்க. இந்தப்பா நீ கேட்ட மாதிரி பெரிய பலூன். அங்கிள் இதை விட பெரிய பலூன் இருக்கா உங்க கடையில? இல்லம்மா, இதை விட பெரிய பலூன் என் கடையில இல்ல. இதை விட பெரிய பலூன் எதுக்கு மோனிகா? இந்த பலூனே போதும், ஐசக் ஆகாயத்துல பறக்க விட்டுடலாம். சரி நம்ம கிளம்பலாம். இந்தாங்க அங்கிள். அம்மா நாங்க கேக்கு பலூன்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சரி எடுத்து போய் ரூம்ல வைங்க. சரிம்மா. சரி நான் பிளேட்ல வச்சு எடுத்துட்டு வரேன். இந்த பலூனை ஐசக் கிட்ட கொடுத்து ஊத வைக்கலாம். அவன் ஊதி ஊதி அப்படியே ஆகாயத்துல பறந்துருவான். சரி. இந்த ஐசக் இந்த பலூனை ஊது. ஊது ஊது, இன்னும் நிறைய ஊது. ஊது இன்னும் பெருசா ஊது. ஊது இன்னும் பெருசா ஊது. ஐசக் அதுக்கு அழுவுறா? சோம்பேறி பசங்களே, நியூ இயர் அதுமா தம்பி அழ வைக்கிறீங்களா? அம்மா நாங்க எதுவும் பண்ணல, அவன் தான் பலூன் ஊதுனா அது வெடிச்சிடுச்சு, அதனாலதான் அழுகுறான். ஏண்டா சின்ன பையனை போய் வேலை வாங்குவீங்களா? போங்க ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணுங்க போங்க. பரவாயில்லையே, ரூம் எல்லாம் ரொம்ப சூப்பரா டெக்கரேட் பண்ணிட்டீங்க. ஐசக் வா கேக் கட் பண்ணு. ஹாப்பி நியூ இயர். ஐசக் உனக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன், அங்க பாரு. மோனிகா அவனுக்கு பத்தியாமா எவ்வளவு பெரிய பேட்டரி காரு பாருங்க. நமக்கு இது வரைக்கும் குட்டி குட்டி பொருள் தானே வாங்கி கொடுத்திருக்காங்க, அவனுக்கு மட்டும் இவ்வளவு பெருசா வாங்கி கொடுக்குறாங்க. அண்ணே சீக்கிரம் வாணே, ஐசக்க நம்ம ஆகாயத்துல பறக்க விட்டுறலாம். அப்புறம் இந்த கார் எடுத்து நம்மளே ஓட்டலாம். சரி நம்ம எல்லாம் சாப்பிடுறதுக்கு நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். மோனிகா இதுதான் நல்ல சமயம், அம்மா வேற சாப்பாடு ரெடி பண்ண போயிட்டாங்க. வா வா ஐசக் கூட்டிட்டு போயிடலாம். ஐசக் வா நம்ம மாடிக்கு போயிட்டு பலூன் விடலாமா? அண்ணே நல்ல சமயமா பார்த்து அவனை ஆகாயத்துல பறக்க விட்டுறலாம். என்ன ஆகாயத்துல பறக்க விட போறீங்களா? நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஐசக் இந்த பலூனை புடி. இதான் பலூன் புடி. ஐயோ அண்ணே என்ன காப்பாத்து நான் பறக்கறானா? காப்பாத்துனா. இந்த மோனிகா எப்படி பறந்தது? ஐசக் இங்கே இருக்கிறான். ஒன்னா நம்பர் முட்டா பொண்ணா இருக்குதே இது. என்ன பிரபு என்ன பறக்க விடலாம் பாத்தியா? பெரிய ஆளு என்கிட்ட உங்க வேலைய காட்டுறீங்க. அண்ணே காப்பாத்துனா. மோனிகா
என்ன இது பாரு, வீடு இப்படி கழிச்சு போட்டு வச்சிருக்கிற, ஒழுங்கா சுத்தம் பண்ண தெரியாதா உனக்கு? அப்பா இப்பதான்ப்பா நான் சுத்தம் பண்ணிட்டு படிக்க உட்கார்ந்தேன். அப்ப யாரு இதெல்லாம் பண்ணது? அப்பா அப்பா அங்க பாருப்பா எலி, அதுதான்ப்பா இவ்வளவு வேலையும் பண்ணிருக்கோம். ஆமா மோனிகா, இப்ப இந்த எலி என்னமா பண்றது? எப்படியாவது அது புடிச்சாகணுமா? அப்பா அது நம்ம எலி பெட்டியை வச்சு புடிச்சிடலாம்ப்பா, சீக்கிரம் புடிங்க. ஆமாமா, இரு இரு வரேன். இங்க பாத்தியா எலிப்பெட்டி, இந்த எலிப்பெட்டி வச்சு அந்த எலி புடிச்சிடலாம். மோனிகா, என்னம்மா எலிப்பெட்டி வச்சு ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் வந்து எலி சிக்கவே இல்லையே? அப்பா எலி பெட்டியை அப்படியே சும்மா வச்சுட்டு வரலாமா? அதுக்குள்ள ஏதாவது தீனி வச்சாதான் எலி சாப்பிடறதுக்கு வரும். ஆமா மோனிகா. இந்தாங்க மாவு, இதை எடுத்துட்டு போய் வைங்க, எலி தானா வந்து சிக்கும். மோனிகா, எலி மாட்டிச்சு நினைக்கிறேன். போய் பாக்குறேன். போய் பாருங்க. மோனிகா, என்னம்மா எலிப்பெட்டில எலியே இல்ல? அப்பா அது ஒரு கேலி எலிப்பா, இருங்க என்ன பண்ணலாம். அப்பா அது எப்படியும் இந்த வாட்டி கண்டிப்பா வெளியே வரல, அப்போ இந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணிடலாம். இந்த வாட்டி எப்படி தப்பிக்குதுன்னு பாப்போம். சரிம்மா சரிம்மா. அப்பா இந்த வாட்டி கண்டிப்பா அதை சாப்பிடறதுக்கு எப்படியாவது வெளியே வரும்பா, அதை ஒரு அடியா சுட்டுலாம். என்ன மோனிகா இது, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அங்க இருக்கிறத வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. ஐயோ, இது ரொம்ப மோசமான எலிமா, நம்மளால பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப என்னமா பண்றது? அப்பா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கூப்பிட்டா இந்த எலிய ஒரு அடியா புடிச்சு தூக்கிட்டு போயிடுவாங்கப்பா. சரி சரி, சீக்கிரம் கூப்பிடு. போனீங்க. ஹலோ ரத்த கட்டேரி ஆண்டி. என்ன மோனிகா சொல்லு. ரத்த கட்டேரி ஆண்டி, எனக்கு உங்க ஹெல்ப் வேணும், கொஞ்சம் சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வாங்களேன். மோனிகா, நான் அர்ஜென்ட்டா இப்ப பசங்களை பிடிச்சு சாப்பிட போயிட்டு இருக்கேன். இப்ப என்ன விஷயம் சொல்லு, எதுக்கு என்ன கூப்பிடுற? ரத்த கட்டேரி ஆண்டி, எங்க வீட்டுல ஒரு எலி ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கு, அதை சீக்கிரமா வந்து புடிச்சிட்டு போங்க. என்ன மோனிகா காமெடி பண்ணிட்டு இருக்கியா? நான் மனுஷங்களை பிடிச்சு சாப்பிடுறவன் என்ன எலிய பிடிக்க சொல்றீங்க? ரத்த கட்டேரி ஆண்டி கொஞ்சம் தயவு செஞ்சு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போங்க. சரி சரி, நான் உன் வீட்டு முன்னாடி தான் இருக்கேன், கதவை தரு, நான் உள்ள வரணும். என்னது, எங்க வீட்டு முன்னாடி தான் இருக்கீங்களா? தோ உடனே வரேன். சீக்கிரம் சொல்லு மோனிகா, எங்க அந்த எலி? வாங்க வாங்க உள்ள வாங்க. அதோ அந்த ஸ்டூல் கடியில தான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. சரி சீக்கிரமா நீங்க ரெண்டு பேரும் கண்ணை மூடுங்க, நான் அந்த எலியை பிடிக்க போறேன். சரி ஆண்டி. இப்ப ரெண்டு பேரும் கண்ணை தரங்க. சூப்பர் ரத்த கட்டேரி ஆண்டி. சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ், நீங்க போயிட்டு வாங்க. என்னது போயிட்டு வாங்களா? மனுஷங்களை பிடிச்சு சாப்பிட போறீங்க, என்ன எலிய பிடிக்க சொல்லிட்டு இப்ப போயிட்டு வாங்க நான் சொல்றேன். அதுக்கு இப்ப நாங்க என்ன பண்றது? அதுக்குதான் நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்களே, அவங்கள இப்ப சாப்பிட போறேன். மோனிகா, எலிய பிடிக்க ரத்த கட்டேரியை கூப்பிட்டு கட்சியில் அது இப்ப நம்மள பிடிக்க போகுது, ஓடிங்கிறது.